வணக்கம் உறவுகளே. அன்பே இறைவன் மொழி. அன்பை பற்றி இயேசு கூறிய அருமையான போதனைகள். அன்பை பற்றி இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின் மையமாக அன்பு உள்ளது. மனிதன் கடவுளை நேசிப்பதும் தனது அயலானை தன்னை போல நேசிப்பதும் வாழ்க்கையின் மிகப்பெரிய கட்டளைகள் என்று இயேசு போதித்தார். மத்தேயு 22 வசனம் 37 தொடக்கம் 39 இயேசு என்ன கூறினார் தெரியுமா? உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு கூறு. இதுவே முதல் மற்றும் மிகப்பெரிய கட்டளை. இரண்டாவது இதற்கு ஒப்பானது. உன்னை போல் உன் அயலானையும் அன்பு கூறு என்பதாகும். இயேசுவின் அன்பு வார்த்தைகளில் மட்டுமல்ல, செயலிலும் வெளிப்பட்டது. நோயாளிகளை குணப்படுத்தினார், பசியானவர்களுக்கு உணவளித்தார், பாவிகளையும் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக, தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று அறியவில்லை என்று செபித்தார். இயேசு மேலும் கூறினார், நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்களும் ஒருவரையொருவர் அன்பு செய்யுங்கள். யோவான் 13:34 இதை அழகாக கூறியிருக்கிறார். இந்த புதிய கட்டளை உலகிற்கே ஒரு புதிய வழியை காட்டியது. உண்மையான அன்பு என்பது எதிர்பார்ப்பின்றி கொடுப்பது, மன்னிப்பது, பிறரின் நலனை நாடுவது என்பதை கற்றுக் கொடுத்தார். அன்பு என்பது வெறும் உணர்வு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. குடும்பத்தில், சமுதாயத்தில், பணியிடத்தில், நண்பர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்தும் போது இறைவனின் சாயலை நம்மில் பிரதிபலிக்கின்றோம். இன்றைய உலகில் வெறுப்பு, பகைமை, பிரிவினைகள் அதிகரித்து வரும் நிலையில் இயேசுவின் அன்பின் செய்தி மிகவும் அவசியமானதாக உள்ளது. அன்பு மனிதர்களை இணைக்கின்றது, காயங்களை ஆற்றுகிறது, சமாதானத்தை உருவாக்குகின்றது. எனவே இயேசு நமக்கு கற்றுத்தந்த அன்பின் பாதையில் நடப்போம். அன்பு செய்வோம், மன்னிப்போம், பிறருக்கு உதவுவோம். ஏனெனில் அன்பே இறைவனின் மொழி, அன்பே மனிதகுலத்தின் நம்பிக்கை.